இன்னைக்கு பார்த்தா சில பேர் சஜித் பிரேமதாசாவை பார்த்தா பழைய கதையை சொல்றது. கம்முதாப திட்டத்தை கொண்டு வந்த பிரேமதாசாவினுடைய மகன் எனக்கு ஓட் போடணும். இது எப்படி இருக்கிறது? வாப்பா டாக்டர், என்ன நீங்களும் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புங்க ஸ்கூல்ல சொல்ற மாதிரி. வாப்பா டாக்டர் ஆகிக்கலாம், மகன் படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். கம்முதாவை திட்டத்தை வாப்பா கொண்டு வந்தார். அதை நாங்கள் நன்றியோட நினைவு கூறுகிறோம். நீங்க கடந்த ஆட்சியில வீட்டு திட்டம் என்று கொண்டு வந்து மக்கள்கிட்ட கடனையும் லோனையும் வாங்கி நீங்க அரவாசை போடுங்க, கவர்மெண்ட் அரவாசை போடும் என்று கட்டின வீடுகளுக்கு இதே நேரத்தில் சவுத்துல இருக்கிற பல பேரிட கேட்டா அப்படி துன்வனி ஸ்தானத்தை இல்லை இன்னைக்கு என்று சொல்லி துக்கம் விசாரிக்கிறார். ரணிலோடு சேர்ந்து விடலாமா என்று பேச்சுவார்த்தைகளுக்கு ஆட்கள் அனுப்புகிறார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சைலன்ஸ் ஓட் யாருக்கு என்று சொல்லாமல் தாய்மார்கள், இப்ப குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் பாராளுமன்றத்தில் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கு நடந்தது. அதை இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய முடிவுகளோடு நான் உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன். அன்றும் பாராளுமன்றத்துக்குள் தெரிவு நடந்த போதும் சொன்னார்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜனாதிபதிக்கு ஆதரவு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதிக்கு ஆதரவு, இவ்வாறு தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு ஆதரவு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனாதிபதிக்கு அல்ல டலஸ் அழக பெருமைக்கு ஆதரவு என்று எல்லோரும் டலஸ் அழக பெருமைக்கும் சஜித்துக்கும் ஆதரவு என்று கருத்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஜனாதிபதி சிரித்துக் கொண்டே இருந்தார். அது ஒரு ரகசிய வாக்கெடுப்பு, நாங்கள் வெற்றி பெறுவோம், தைரியமாக இருங்கள் என்று நான் அவரை சந்திக்க சென்ற போது ஒரு புத்தகம் பாய்ச்சி கொண்டிருந்தார். நடந்த உண்மை என்ன? அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் டலஸ் அழக பெருமைக்கு ஆதரவு என்று ரிஷாட் பதியுதீன் கருத்து வெளியிடுகிறார். 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்கிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸ் டலஸ் அழக பெருமைக்கு என்று ஆதரவு தெரிவித்திருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு டலஸ் அழக பெருமைக்கு ஆதரவு என்று கருத்து வெளியிட்டிருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்தார். இன்று இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கட்சிகள் தலைமைகள் ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவம், தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவித்தார். அவர் அறிவித்த ஒரு மணி நேரமாக இது எங்களுடைய முடிவல்ல என்று மாவை சேனாதிராஜா கருத்து வெளியிட்டார். வெளிநாட்டில் இருந்து கொண்ட ஸ்ரீதரன் அவர்கள் இது எங்களுடைய முடிவல்ல, நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னார். நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா மிக தெளிவாக சொல்லிவிட்டார், நாடு இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருந்த போது மீட்டெடுத்தவர் நீங்கள் என்ற நன்றி உணர்வு தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் ஏன் சிங்கள மக்களுக்கும் இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்வார், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று தமிழரசு கட்சியின் தலைவரை அங்கே அறிவித்து விட்டார். எனவே இன்று நடக்கிற விஷயம் அதுதான். யாரை கேட்டாலும் தபால் ஓட்டு பார்த்தா 85% 90% ரணில் விக்ரமசிங்கவிற்கு விழுந்திருக்கின்றது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்வது நம் அனைவருடைய கடமையாக மாறி இருக்கிற ஒரு சூழலை புரிந்தாக வேண்டும். இன்றைக்கு பார்த்தா சில பேர் சஜித் பிரேமதாசாவை பார்த்தா பழைய கதையை சொல்றது. கம்முதாப திட்டத்தை கொண்டு வந்த பிரேமதாசாவினுடைய மகன் எனக்கு ஓட் போடணும். இது எப்படி இருக்கிறது? வாப்பா டாக்டர், என்ன நீங்களும் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புங்க ஸ்கூல்ல சொல்ற மாதிரி. வாப்பா டாக்டர் ஆகிக்கலாம், மகன் படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். கம்முதாவை திட்டத்தை வாப்பா கொண்டு வந்தார். அதை நாங்கள் நன்றியோட நினைவு கூறுகிறோம். நீங்க கடந்த ஆட்சியில வீட்டு திட்டம் என்று கொண்டு வந்து மக்கள்கிட்ட கடனையும் லோனையும் வாங்கி நீங்க அரவாசை போடுங்க, கவர்மெண்ட் அரவாசை போடும் என்று கட்டின வீடுகளுக்கு வட்டையும் கட்டாமல் வீட்டையும் கட்டி முடிக்காமல் எத்தனை மக்கள் இன்று கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாப்பா நல்லவர் என்பதற்காக மகனுக்கு ஓட் போட முடியாது, அது மிக பிழையான ஒரு விஷயம். அதை அப்படியே காப்பி பண்ற மாதிரி எஸ்எல்எம்சி தலைவர் பிரேமதாசாவோடு ரவுஃப் ஹக்கீம் பிரேமதாசாவோடு எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் இருந்து எப்படி அரசியல் செய்தாரோ அதே போல சஜித் பிரேமதாசாவுக்கு நான் பக்கபலமாக இருந்து அவரை வெற்றி பெற செய்ய போகிறேன் என்ற ஒரு கதையை எடுத்து விட்டு இன்றைக்கு நீங்க போஸ்டர்ஸ்ல எல்லாம் பார்த்தா எம்எச்எம் அஷ்ரஃபும் ரணசிங்க பிரேமதாசாவும் இருக்கிற போஸ்டரையும் சஜித் பிரேமதாசாவும் இவரும் இருக்கிற போஸ்டரையும் அடிச்சிருக்கார். பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்கு. அன்றைய சமர் நிகழ்ச்சியில் இதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. முஸ்லிம் காங்கிரஸ் தோன்றியதிலிருந்து முஸ்லிம் காங்கிரஸ் வரலாற்றை நீங்க எந்தெந்த சமூகத்துக்காக செய்தீர்கள், ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுங்கள் என்று அந்த நேர்காணல் செய்தவர் கேட்டார். அதற்கு அங்கே வந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் சொன்ன ஒரு கருத்து என்ன தெரியுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.